கருணாநிதி ஆட்சியில இருக்கும்போது அவர் செஞ்ச ஊழல்கள்னு கிட்டத்தட்ட 28 ஊழல்களை மத்திய அரசிடம் பட்டியலிட்டு கொடுத்தார் எம்ஜிஆர். அதன் அடிப்படையில அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்காக சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த சர்க்காரியா கமிஷன் விசாரிச்ச எல்லா குற்றச்சாட்டுகள்ல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டுகளாக 2 இருக்கு. ஒன்னு வீராணம் ஊழல், இன்னொன்னு பூச்சி மருந்து ஊழல். வீராணம் ஊழல் அப்படிங்கிறது என்னன்னா, சென்னையினுடைய குடிநீர் தேவையை தீர்ப்பதற்காக 1970களில் வீராணம், அதாவது கடலூர் பக்கத்துல இருக்க வீராணம் ஏரியிலிருந்து நெய்வேலிக்கு குடிநீர் கொண்டு வரப்பட்டு அங்க அது சுத்திகரிக்கப்பட்டு நிலத்துக்கு கடியில கிட்டத்தட்ட 200 அடி குழாய் பதிக்கப்பட்டு அதன் மூலமாக தண்ணீரை சென்னைக்கு கொண்டு வரதுக்கான திட்டம். இந்த திட்டத்துக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டதுலதான் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது இந்த திட்டத்துக்கான டெண்டரை கருணாநிதி அவருடைய மிக நெருங்கிய நண்பரான முரசொலி மாறனுடைய உறவினர் சத்யநாராயணனுக்கு வழங்கிட்டாரு. இதுல முறைகேடு இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 16 கோடி. இது திமுக ஆட்சியின் மீது சுமத்தப்பட்ட மிக முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டு.